அஸ்வின் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம், இயற்கையை பாதுகாப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா டைகர் ஐ, புலிக்கண் வைரம்னு சொல்லுவாங்க. அதே சமயத்தில் பூனைக்கண் வைரம்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு விஷயங்கள் சொல்லுவாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய கிரகங்கள்ல ரொம்ப நமக்கு பாடத்தை தரக்கூடிய கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேது பகவான் தான். கேது பகவான் ஒருத்தருடைய வாழ்க்கைக்குள்ளார வந்துட்டார் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு உண்டு. காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செஞ்சிருக்கக்கூடிய எல்லா விதமான பாவங்களுக்கும் கால்குலேஷன் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். அவர் கொடுத்த ரிப்போர்ட்டுக்கு தகுந்த மாதிரி மார்க் போடக்கூடியவர் கேது பகவான் தான். ஆனால் கேது பகவானுக்கு அதிதேவதையாக வழங்கக்கூடிய விநாயகப் பெருமான் ரொம்ப சாதாரணமாக ஆற்றங்கரை ஓரத்துலையும் மண்ணிலையும் ரொம்ப சாதாரணமாக கிடைக்கக்கூடியவர் தான். ஆனால் சாதாரணமாக இருக்கிறாருங்கிறதுக்காக நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான திருப்பங்களுக்கும் அவர் மிகப்பெரிய காரணமாக இருப்பார். சிவபெருமானுடைய வரலாறுகளே பார்த்தீங்கன்னா விநாயகப் பெருமான் வழிபாடு செய்யாமல் போனாங்கன்னா தேர் சக்கரங்களோ நவரதல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. விநாயகப் பெருமான் மிகப்பெரிய சாதுரியமான புத்தி இருக்கக்கூடியவர். அவர் வழிபாடு செய்கிறவங்க அத்தனை பேருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதமான சமயோஜித புத்திகளும் இருக்கும். இப்போ முருகப்பெருமான் உலகத்தை சுற்றி வாங்குறாரு, இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா அப்பா அம்மாவை சுற்றி வாங்குறாரு. இந்த மாதிரி சாதுரியமான புத்தி இருக்கக்கூடிய ஒரு விநாயகப் பெருமான். அவருடைய அனுகிரகம் ரொம்ப குறைவா இருக்குது, அவருடைய கிரகத்தினுடைய பாதிப்பு இருக்குது அப்படின்னு இருக்கக்கூடியவங்க இந்த டைகரை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அற்புதமான ஒரு ஸ்டோனை பயன்படுத்தலாம். ஆக்சுவலாக இந்த ஸ்டோன் பார்த்தீங்க அப்படின்னா கல் கிடையாது. ஆக்சுவலாக மரம் புயல் காலம் இந்த மாதிரி காலகட்டங்களில் இருக்கக்கூடிய மரங்கள் ரொம்ப கடினமான தன்மைக்கு மாறினதுக்கு அப்புறமா அந்த மரங்கள் எடுக்கக்கூடியது அந்த டைகரைன்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஸ்டோனு. இது காலங்காலமாக மக்கள் பயன்படுத்திட்டு வராங்க. ஆனால் அவருடைய பயன் என்ன அப்படிங்கிறது தெரியாது. டிசைனாக இருக்குது, அழகாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது அப்படின்றதுக்காக தான் நிறைய பேர் பயன்படுத்துவாங்க. ஆக்சுவலாக அந்த டைகரையை பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா கேதுனால உண்டாகக்கூடிய மிகப்பெரிய தாக்கங்கள் குறையும். கேது பகவான் என்ன செய்வார் அப்படின்னா மிகப்பெரிய தொழிலதிபராக இருந்தால் ஜீரோவாக கொண்டு விட்டுருவார். ஜீரோவில் இருக்கக்கூடிய ஆள் பெரிய ஆளாக கொண்டு வரக்கூடிய ஆற்றல் அவருக்கு தான் உண்டு. எல்லா விதத்திலையும் நம்மளுடைய சிந்தனை செயல் எல்லாத்திலையும் தடுமாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டங்களில் அந்த தடுமாற்றத்தை சரி பண்ணி நம்மளை ஸ்டெடியான ஒரு இடத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஆற்றல் அந்த டைகரைன்னு சொல்லக்கூடிய ஸ்டோனுக்கு உண்டு. இதை நீங்கள் பிரேஸ்லெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது கழுத்தில் நீங்கள் மாலையாக பயன்படுத்தலாம், அல்லது ஒரு பென்டென்ட்டாக கூட நம்ம பயன்படுத்தலாம். இதை நீங்கள் பயன்படுத்திட்டு வரும்பொழுது நம்ம மைண்டுக்குள்ளார என்ன தோணும் அப்படின்னா நம்ம ஏன் ஒரு விஷயத்தில் தவறு செஞ்சுருக்கிறோம், நம்ம இந்த விஷயத்தை எப்படி சரி பண்ணுறதுக்கான விஷயங்கள் என்ன, இது எவ்வளோ நாளைக்கு இந்த தாக்கத்தில் நம்ம விழுபட முடியும் அப்படிங்கிற ஒரு சுய சிந்தனையை தூண்டக்கூடிய ஒரு விஷயமாக அமையும். அதே சமயத்தில் எவ்வளோ பெரிய பாதிப்பாக இருக்கக்கூடிய நபராக இருந்தாலும் மனக்குழப்பங்கள் இல்லாமல் தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அதை தரக்கூடியது. ஸோ இந்த டைகரையை பயன்படுத்தினீங்க அப்படின்னா நிச்சயமாக கேது பகவானுடைய தாக்கத்திலிருந்து நம்ம மீண்டு வரதுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். நன்றி.